ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் எப்படி லெமன் பிக்கிள் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த லெமன் பிக்கிள் பண்ணுறதுக்கு நல்ல பழுத்த லெமனாக எடுத்துக்கோங்க. ஊறுகாய் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு லெமனை உப்பில் ஊற வைக்கணும். அதுக்கு ஒரு லெமனை 4 பீஸாக கட் பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் உப்பு போட்டு ஒரு 10 முதல் 15 நாள் வரையும் அப்படியே ஊற வைக்கணும். இது 15 நாள் முன்னாடி நான் போட்டு வச்சுருந்த ஒரு பாட்டில் எலுமிச்சப்பழம். இது இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளவு உப்பில் ஊறி இருக்குன்னு. இதை நம்ம இப்போ ஊறுகாய் பண்ணலாம். ஊறுகாய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வெந்தயம் கடுகு ரெண்டையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துடலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கடுகு எடுத்துருக்குறேன். நீங்கள் அது எவ்வளவு எலுமிச்சை பழம் எடுத்துருக்குறீங்களோ அந்த அளவுக்கு அதுக்கு தேவைக்கேற்ப வெந்தயம் கடுகு சேர்த்துக்கோங்க. ரொம்ப எடுத்துட்டிங்கன்னா கசப்பு சுவை வந்துடும், அது நல்லா இருக்காது ஊறுகாய். ஸோ ரொம்பவும் சேர்க்காம அளவாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இது கம்மி குவான்டிட்டி செய்கிறதுனால அதுக்கேற்றா போல் எடுத்துருக்குறேன். ஸோ இப்போ கடுகும் வெடிச்சிருச்சு. இப்போ ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அது கூட 4 பல்லு பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்து அரைக்க போகிறேன். நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துட்டேன். இது ரொம்ப ஃபைனாக கிடையாது, இது போதும் நமக்கு ஊறுகாய் பண்ணுறதுக்கு. இப்போ இது ரெண்டும் வறுத்த அதே பாத்திரத்தில் நான் ஊறுகாய் பண்ண போகிறேன். ஊறுகாய் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் இப்போ ஆட் பண்ணலாம். நல்லெண்ணெய் விட்டதுக்கப்புறமா கடுகு போட்டு தாளிக்கிறேன். நல்லா காஞ்ச பிறகு கடுகு போடுறேன். கடுகு வெடித்ததுக்கப்புறமா நம்ம இப்போ மிளகாத்தூள் சேர்த்துடலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா எண்ணெயில் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். இது கூடவே அரைச்சி வச்சுருக்க கடுகு இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சிம்லே வச்சு பண்ணுங்கள். நல்ல பச்சை வாசனை போனதுக்கப்புறமாட்டு எலுமிச்சை பழத்தை கொட்டிடலாம். அடுப்பை இப்போ மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். இந்த எண்ணெயிலே இது கொஞ்சம் வேகட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறமாயிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை வேக வைக்க போகிறோம். இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை வாஷ் பண்ணி இதில் ஊற்றிருக்கிறேன். இதை இப்போ ஒரு தடவை கூட நல்லா கிளறி விட்டுட்டு இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிடலாம். உப்பு அளவாக இல்லைன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கணக்காக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் ஆல்மோஸ்ட்டு வற்றிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டோன்னு நமக்கு தெரியும். பாருங்கள் இப்போ நல்லாவே வற்றிடுச்சு தண்ணி. ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ சூடோடு நம்ம பாட்டில் அடைக்கக்கூடாது, கெட்டு போயிடும். இதை நல்லா ஆற விட்டுறணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி ஃபுல்லும் இப்படி வச்சுட்டு நாளைக்கு காலமாக தான் இதை அந்த கிளாஸ் பாட்டிலில் மாற்ற போகிறேன். இப்போ ஊறுகாவை ஒரு கிளாஸ் பாட்டிலுக்கு மாற்றிடலாம். இதில் பாட்டிலில் ஈரம் இருக்கக்கூடாது. நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணலை. வினிகர் போடாமல் செய்ததுனால சீக்கிரம் கெட்டு போயிடும். கூடவே நீங்கள் ஈரம் இல்லாமல் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நாள் வரும் ஊறுகாய், வீணாகாது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.